இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும், திமுக தரப்பில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்கட்சிகள் எல்லாம் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆக நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதி நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் தயவில தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது. அதன் மூலமாக சார் இது உங்களோட தயவுல தான் எங்க ஆட்சி நடக்குதா? 5 சீட்டு கொடுத்தீங்க, நாங்க கேட்கல, நீங்க கொடுத்தீங்க. கரெக்டா? ஏன் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, பிஜேபி ஆட்சி வரக்கூடாது சொல்லிட்டு கொடுத்தீங்க. ஓகே தான். எங்களுக்கு அந்த 10 சீட் குறைஞ்சது, 5 சீட் வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க, 5 சீட் கம்மியா இருந்தது. ஓகே, அதுன்னு இதே சொல்லுங்கிறீங்க. திருப்பி எலெக்ஷன் வச்சா நாங்க கண்டிப்பா 200 தொகுதி மேல ஜெயிப்போம். நீங்க 10 20 கூட வர மாட்டீங்க. எலெக்ஷன் வச்சு பார்க்கலாமா? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு எதுக்கு முன்னாடி 200 தொகுதி ஜெயிப்போம்னு சொன்னீங்க. ஜெயிச்சிங்களா? இன்னும் 3 நாங்க 6 மாசம் டைம் கொடுத்தோம், 3 மாசம் கூட ஆட்சி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே. 200 தொகுதி ஜெயிப்பேன்னு கூட சொன்னீங்க, அதுவே நடக்கல. அதாவது நீங்க வாயிலே ஒட்டிட்டே இருக்கலாம், ஆனா எதுவுமே நடக்காது. ஏன்னா மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு எங்களுக்கு.